மாத இறுதியில் இராணுவ அகாடமி பரிமாற்ற விழா நடைபெறும். அனைவரின் வளர்ச்சியை சரிபார்க்கும் நோக்கம். ஆனால் உண்மையில் வகுப்பு கைதட்டியது. நாம் மாணவர்கள் பொதுமக்களை ஏமாற்றும் பள்ளி விழாதான். அனுபவியுங்கள். டீப் ப்ளூ ஸ்கை. இந்த ஆண்டு பரிமாற்ற விழா ஹை கிளாஸ் போர்ட்டல் உள்ள ஸ்பியர் டோமில் நடக்கும். பொது பார்வையாளர்கள் வருவதால் மரியாதையான அணுகுமுறையை கடைபிடிக்கவும். அரகாவா கைகளை கட்டி, நாம் அவர்களுக்கு வேடிக்கை காட்டுகிறோமா என்றார். நம்மை ஆதரிப்போருக்கு நன்றி சொல்லும் வழியாக இதை பாருங்கள். ஹினாட்டா கை உயர்த்தி, நம் திறன்களை சரிபார்க்கிறோமா என்றார். நாம் என்ன செய்யப் போகிறோம்? ஆசிரியர் ஷெர்ரியிடம் திரும்பி, நல்ல கேள்வி என்றார். ஷெர்ரி சென்சை, விளக்குங்கள். ஷெர்ரி 2 விரல்களை உயர்த்த மாணவர்கள் கவனமாக கேட்டனர். விழாவில் தனிநபர் மற்றும் குழு போட்டிகள் இருக்கும். தனிநபர் போட்டி இலவசம். குழு போட்டியில் கிளப் உறுப்பினர்கள் மட்டுமே, அல்லது தனி அனுமதி பெற்றவர்கள். அரகாவா கையை உயர்த்தி கேட்டார். விதிகள் என்ன? ஷெர்ரி, இடுப்பில் கைகளை வைத்து, அடிப்படையில் மறுமதிப்பீட்டு தேர்வு விதிகளே. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பு விதிகள் சேர்க்கப்படும் என்றார். அந்த விதிகள் நிகழ்வு நாள் வரை ரகசியம். எதிர்பாருங்கள். ஒரு மாணவி கேட்டாள், ஏதேனும் ஆபத்து உண்டா? ஷெர்ரி, நினைவுச் சின்னங்கள் கையாளுவதால் ஆபத்து உண்டு. ஆனால் கடும் கண்காணிப்பு இருக்கும் என்றார். மேலும் எஸ்தர கீழ்ட்டிலிருந்து குணப்படுத்தும் குழுவை அழைத்துள்ளோம். கை இழந்தாலும் சரி செய்வார்கள். கவலை வேண்டாம். ஹினாட்டா மேலே பார்த்தாள். வகுப்புக்குப் பின் ஆய்வகத்தில் தேபா கற்களை மேஜையில் வைத்தார். பரிமாற்ற விழாவுக்கு தயாராகலாம். அகனே உட்கார்ந்து மிட்டாய் பையை நீட்டி, தயாராகிறோம். அகனே கேட்டார். நாம் என்ன செய்ய வேண்டும்? தேபா உற்சாகமாக, நான் சொல்கிறேன். தேபா கண்ணாடியை சரி செய்தார். குழு போர்களில் முன்போல் மந்திரப் பொருட்கள் அனுமதி. தேபா குதித்தார். இப்போ சக்தி வாய்ந்த மந்திரப் பொருள்கள் கொண்டு வந்தா குழு போர்ல நமக்கு மேல் கை. நிஷிகோரி கண் சிமிட்டினார். அதோட கிளப்புக்கு நிதி திரட்ட ஒரு ஸ்டால் போட போறோம். அகானே கேட்டார். போன வருஷம் என்ன விற்றீங்க? நிஷிகோரி சிரித்தார். போன வருஷம் யாகிசோபா விற்றோம். யாகிசோபா? ஒரு குழந்தை ரோபோவை பார்த்தது. இதோ, போன வருஷம் எங்க ஸ்டால் இப்படித்தான் இருந்தது. ஏதோ வினோதமா நடக்குது. நிஷிகோரி ஒரு போனை பிடிச்சிருந்தாரு. அது நடுவுல ரோபோட் வெடிச்சிடுச்சு. அது ஒரு பேரழிவு. தேபா தாடியை தடவினார். மந்திரக்கல்லால் நூடுல்ஸ் வறுக்கும் ரோபோ. என்ன ஒரு விஷயம்? அகானே நினைச்சார். இந்த கிளப் சரியா இருக்குமோ? அரகாவா கை கட்டி. சரி, நீயும் மந்திரப் பொருள் ஆராய்ச்சி கிளப்ல சேர்ந்துட்டியா? அகானே லாலிபாப் சப்புறார். ஷெர்ரி சென்சை சொன்னதை கேட்டு, என் பொருள் தொலைதூர உதவிக்கு, மந்திரப் பொருள்கள் மூலம் பயனுள்ளதா இருக்கலாம்னு நினைச்சேன். அரகாவா சொன்னார். நிறைய யோசிக்கிற. பரவாயில்ல, என்னை சுபாருன்னு கூப்பிடலாம். சச்சி 2 விரல்களை தூக்கினாள். மூலம், நான் கிளப்ல இல்லை. அரகாவா கேட்டார். பின் ஏன் இங்கே? தீபா கண்ணாடியை சரி செய்தான். புதியவர்களுக்கு மந்திரப் பொருட்களை விளக்குவோம். முதலில் ஷெர்ரி சென்சையை அழைக்கவும். அவரின்றி முன்னேற முடியாதவை உள்ளன. அகனே ஹினாட்டாவை பார்த்தார். நான் உன்னுடன் வருகிறேன். ஹினாட்டா, சரி என்றார். நடக்கும்போது அகனே, நாட்கள் குறுகுகின்றன் என்றார். ஹினாட்டா, ஆமாம் என்றார். ஒரு சத்தம் ஹினாட்டாவை அதிர வைத்தது. ஏய், விரைவாக வா! பொன்னிறப் பெண் கத்தினாள். நேரம் முடிந்தது இல்லையா? ஆரஞ்சு முடிப்பெண், மன்னிக்கவும் என்றாள். அகனே ஒரு கையை பிடித்தார். அவர்கள் வேறு பள்ளி மாணவர்களா? ஆரஞ்சு முடிப்பெண் காகிதம் எடுத்தாள். அது ஆரஞ்சு முடி சிறுவன் கீழே பார்த்தான். தடையானால் திருவிழா ஏற்பாட்டில் சேர வேண்டாம். கருப்பு முடி சிறுவன் அமைதியாக பார்த்தான். கருப்பு முடி சிறுவன், நான் போகிறேன் என்றான். காத்திரு, எனக்காக காத்திரு. பொன்னிறப் பெண் கோபமாக, விரைவாக என்றாள். ஆரஞ்சு முடி பெண் மன்னிப்பு கேட்டபடி இருக்க, ஆரஞ்சு முடி பையன் கோபமாக முகஞ்சொலித்தான். ஆரஞ்சு முடி பையன் ஆரஞ்சு முடி பெண்ணை கடுமையாக உதைத்தான். அகானேவும் ஹினாட்டாவும் கடும் கோபம் கொண்டனர். பொன்னிறப் பெண் கைகளை கட்டி, அவளை உதைப்பது அதிகமில்லையா என்றாள். ஆரஞ்சு முடி பையன், வாயை மூடு என்று பதிலளித்தான். ஆரஞ்சு முடி பெண் வலியால் வயிற்றை பிடித்துக் கொண்டாள். அவள் குதிரைவால் கொண்டையால் பிடிக்கப்பட்டாள். ஏய், என்னை விடு! ஆரஞ்சு முடி பையன் அவள் குதிரைவால் கொண்டையை பிடித்தான். என் மதிப்பீடும் குறைந்தால் நீ என்ன செய்வாய்? ஆரஞ்சு முடி பெண் கண்ணீர் விட்டாள். ஏன்? ஆரஞ்சு முடி பையன், 80 வகுப்பு தேவையில்லாமல் தலையிடுகிறது என உருமினான். சரி. ரெய்கோ கொடூரமான முகபாவத்துடன், உண்மையில் நான் தான் அவளை தடுக்கி விழச் செய்தேன். அது என் தவறுதான். ஆரஞ்சு முடி பையன் முகஞ்சொலித்தான்.
நீ அமைப்புக்கு உதவுவதை நிறுத்த முடியுமா? ஆரஞ்சு முடி பெண் சொன்னாள். அது மட்டுமல்ல. ஆரஞ்சு முடி பையன் பெண்ணை தள்ளினான். ஐஷ், அந்த புள்ளிகள் அவ்வளவு முக்கியமா? அவன் காலை உயர்த்தினான். அப்படின்னா இத சீக்கிரம் எடு. ஹினாட்டா பையன் தலைய பிடிச்சு அடிச்சான். நீயே எடுத்துக்க. ரெய்கோ அதிர்ச்சியடைந்தாள். என்ன? ஆரஞ்சு முடி பையன் தலைய பிடித்தான். நீ யாருன்னு நினைக்கிற? ஆரஞ்சு முடி பெண் ஆச்சரியப்பட்டாள். ஹினாட்டா. இடுப்பில கை வச்சு. யூதா. ஹினாட்டா ஆரஞ்சு முடி பெண் முன்னால நின்னான். ஆரஞ்சு முடி பையன் ஒரு கண்ண பிடிச்சு. நீ யாருடா? எங்கிருந்தோ வந்துட்ட. ஆரஞ்சு முடி பையன் குத்த முயன்றான். என்கிட்ட மோதாத. பேங்க். ஹினாட்டா குத்த கையால் தடுத்தான். நீ உதச்ச பொண்ணோட நண்பன் நான். ஆரஞ்சு முடி பையன் கை நடுங்கியது. இந்த ஆளு. ஹினாட்டா கை பிடிச்சு அவளிடம் மன்னிப்பு கேளு. பையன் நினைச்சான், இவனுக்கு என்ன பலம்? என் கை அசையல. ஆரஞ்சு முடி பெண் சொன்னாள். நன்றி யூட்டா, ஆனா பரவாயில்ல. இது என் பிரச்சனை. ஹினாட்டா விட்டுவிட்டார். ஆரஞ்சு முடி பெண் காகிதங்களை எடுத்து ஆரஞ்சு முடி பையனிடம் கொடுத்தாள். இதை எடுத்துட்டு என்னை விட்டுட்டு போங்க. நான் லேட்டா வந்தா என்னையே குறை சொல்லுங்க. ஆரஞ்சு முடி பையன் காகிதங்களோட ஓடிப்போனான். உன் முகத்தை மறக்க மாட்டேன். ஹினாட்டா கேட்டார். உறுதியா? ஆரஞ்சு முடி பெண் சொன்னாள். ஆமா. இங்க வம்பு வளர்த்து புள்ளிகளை இழக்க விரும்பல. ஹினாட்டா கேட்டார். புள்ளிகளா? ஆரஞ்சு முடி பெண். யூட்டா, உன் நீதி உணர்வு இன்னும் வலுவா இருக்கு. நன்றி. நீ உண்மையிலேயே உதவினே. நீயும் VA அகாடமில சேர்ந்துட்டியா? ஹினாட்டா கை நீட்டி வலுவூட்டப்பட்ட சீருடையை தொட்டாரு. இது இராணுவ அகாடமி சீருடைதானே? அகானே அவர்களை பார்த்தான். அவளுக்கும் உனக்கும் என்ன உறவு? ஹினாட்டா. நாங்க நெடுநாள் நண்பர்கள், ஷிசுகுவைப் போலவே. அகானே. பிரிவு மினாசோட நீங்க சின்ன வயசு நண்பர்களா? ஆரஞ்சு முடி பெண். அப்படியா? ஷிசுகுவும் VA அகாடமில இருக்கா? அந்த பயனற்ற குப்பை இன்னும் கடினமா உழைக்குது. நான் கிளம்புறேன். ஆரஞ்சு முடி பொண்ணு ஹினாட்டாவை பார்த்தா. பரிமாற்ற திருவிழாவில மறுபடி பாப்போம். யூதா. ஷெர்ரியும் ஹினாட்டா கூட்டமும் மந்திர பொருள் ஆராய்ச்சி அறையில கூடுனாங்க. அப்படியா? கொஞ்சம் சிக்கல் வந்துருச்சா? ஷெர்ரி சண்டைக்கு நின்னு அவனை நல்லா உதச்சியா? நானா இருந்தா அப்படித்தான் செஞ்சிருப்பேன். அரகாவா சொன்னாரு. ஆசிரியர் இப்படி பேசக்கூடாதுன்னு. தீபா தாடிய தடவி ODI அகாடமி மாணவங்க போல இருக்குன்னாரு. அகனே கேட்டா எப்படி தெரியும்னு? தீபா கண்ணாடிய சரி பண்ணி அவங்க தான் பழைய புள்ளி முறைய வச்சிருக்காங்கன்னாரு. அரகாவா கேட்டாரு. புள்ளி முறைன்னா என்ன? ஷெர்ரி சொன்னா. உங்கள மாதிரி இல்லாம அவங்க வகுப்பு புள்ளிக்கு ஏத்த மாதிரி மாறும். புள்ளிக்காக அவங்க எப்பவும் பயிற்சி பண்றாங்க. ஹினாட்டா கேட்டா. அதான் ODI மாணவங்க நல்லா செய்றாங்களா? ஷெர்ரி நெத்திய பிடிச்சு. ஆனா ODI மாணவங்களுக்கு நட்பு குறைவுன்னா. அகனே தன் கையில் தாடையை சாய்த்தாள். இப்போது புரிகிறது. கருப்புடை ஆண்கள் கற்களை சுமந்த நேரத்தை ஷெர்ரி நினைவு கூர்ந்தார். டெல்ட்ராஸிலும் கூட ஒரு நாள் பட்டதாரிகள் உள்ளனர். முதலில் அவர்கள் ஒத்துழைக்க மறுத்து சுயநலமாக இருந்தனர். ஷெர்ரி பெருமூச்சு விட்டார். சிலர் தம்மை உயர்த்த மற்றவரை தாழ்த்தினர். தீபா கண்ணாடி சரி செய்தார். அதனால்தான் புள்ளி முறை ஒதுக்கப்பட்டது. ஹினாட்டா கை கட்டினார். மற்றவரை தாழ்த்துவதில் VA அகாடமி யாருக்கும் சளைக்காது. அரகாவா கேட்டார். இது எப்படிப்பட்ட போட்டி? ஷெர்ரி ஹினாட்டாவை பார்த்தார். ஏற்பாட்டாளர்களும் குழு போட்டியில் பங்கேற்கலாம். உங்கள் பால்ய நண்பர் பரிமாற்ற விழா ஏற்பாட்டாளரா? ஹினாட்டா விரல்களை பின்னினார். ஆம். ஷெர்ரி சொன்னார். அப்படியெனில் அவள் கடினமான எதிரியாக இருப்பாள். புள்ளிகளுக்காக ஒரு நாள் வெற்றிக்கு கடுமையாக போராடும். நிஷிகோரி கை இறுக்கினார். நாம் தோற்கக்கூடாது. குழு போட்டியில் நாம் சிறப்பாக செயல்பட்டால் கிளப் நிதி அதிகரிக்கும். தீபா விரலை உயர்த்தினான். சரி, அதனால்தான் மந்திரப் பொருட்களை விளக்குகிறேன். ஹினாட்டா முகம் சுளித்தார். வலுவான எதிரி அந்த ரென். ஆரஞ்சு முடிப்பெண் நடந்தாள். ஷிசுகு நெருங்கினாள். கண்கள் சந்தித்து கடந்தனர். ஆரஞ்சு முடிப்பெண் பார்த்தாள். கொலைகாரி. ஷிசுகு. அந்த உடை ஓடன் கல்லூரி. நீயும் இராணுவக் கல்லூரியில் சேர்ந்தாயா? ஷிசுகு சிரித்தாள். நல்லது. உன்னால் என் பாதை சரியானது என உறுதியாகிறது. ஆரஞ்சு முடிப்பெண் கோபமாக கதவு திறந்தது. இராணுவக் கல்லூரி விழா முதல் தள அறை. ஆரஞ்சு முடிப்பெண். மன்னிக்கவும். பொன் முடிப்பையன். நீ என்னை எப்படி அவமானப்படுத்துவாய்? பொன்னிற பையன் கைகளை கட்டினான். அது யார்?
உனக்கு அவங்க தெரியும் இல்லையா? செம்பட்டை பெண் கேட்டாள். இன்னும் ஆரம்பிக்கலையா? கருப்பு முடி பையன். இல்ல, எல்லாரும் வரல என்றான். கொஞ்சம் காத்திருக்கச் சொன்னாங்க. செம்பட்டை பையன் கோபித்தான். பெண்ணோ சரி என்றாள். செம்பட்டை பையன் குத்தினான். புறக்கணிக்காதடா. செம்பட்டை பெண் தப்பி அவன் தலையில் உதைத்தாள். அவள் கை தட்டினாள். எல்லோரும் ஆச்சரியப்பட்டனர். முன்ப என்ன உதைச்சே இல்லையா? அவள் பார்த்தாள். கண்ணுக்குக் கண். ரெய்கோ பயத்தில் நடுங்கினாள். கருப்பு முடிப்பையன், நாடகம் முடிஞ்சதா என்றான். நிச்சயமாக. செம்பட்டை பெண் நாற்காலியை இழுத்தாள். இது நடிப்புன்னு நினைச்சியா? அவள் மேசையில் அமர்ந்தாள். தாக்குதல் தவிர்ப்பவள் தடுக்கி விழுந்தது நடிப்பல்லவா? செம்பட்டை பெண், பார்க்க நினைத்தவர் போனார் என்றாள். கருப்பு முடி பையன் திரும்பிப் பார்த்தான். நடிப்பு தேவையா? ஆரஞ்சு முடிப்பெண் சிவந்தாள். நான் பலவீனத்தை காட்ட நினைத்தேன், ஆனால் யூடா வலிமையாக இருந்தான். அது எனக்கு ஆச்சரியம். அவன் மிக கூலாக இருந்தான். ரெய்கோ கருப்பு முடி பையனை பார்த்தாள். என்ன நடக்குது? நீ சி வகுப்பில் இல்லையா? கருப்பு முடி பையன் தெரியாதா என்றான். ஒரே வருடம்தானே, நீ பி வகுப்பில்தானே? கருப்பு முடி பையன் கை கட்டினான். அவள் புதிய மாணவி. புள்ளிகள் இல்லை. டி வகுப்பில் தற்காலிகமாக சேர்க்கப்பட்டாள். ஆரஞ்சு முடிப்பெண் பார்வையை உயர்த்தினாள். அவள் முகமைன் ரின் ஓத் அகாடமி ஏ வகுப்பு 4 நட்சத்திர வீராங்கனை. வால்கிரியா அகாடமியில் சாச்சி அகேன் அரகாவா வியந்தனர். ஹினாட்டா விரைவாக நகர்ந்தார். ஷெர்ரி போதும் என்றாள். சாச்சி குழம்பினாள். பல சந்திப்புகளில் மாற்றம் தெரிந்தது, ஆனால் இப்போது முற்றிலும் வேறு. ஹினாட்டா மூச்சிறைக்க நின்றார். ஷெர்ரி சொன்னா, சரி, அடுத்து இப்ப உன் முழு சக்தியால் இதடி. நீ சொல்ற அந்த சிறப்பு உத்திய பயன்படுத்தாம ஒரே ஒரு முறைதான் முடியும்னு. ஹினாட்டா உறுதியா, கை சிவப்பா ஒளிர, கேடயத்த பலமா குத்துனான். எண்கள் தொடர்ந்து ஏறி பிறகு நின்றது. ஷெர்ரி சொன்னா, T4 ரேங்க் எதிரிய ஒரே அடியில வீழ்த்த போதுமானது. ஷெர்ரி தன் தாடையை தடவினாள். இப்ப உன் ரெலிக்கின் திறனை தெளிவா உறுதி செஞ்சுட்டோம். இப்போதைக்கு உன் ரெலிக் 3 நட்சத்திர ரேஞ்ச்ல தான் இருக்கு. ஹினாட்டாவின் குழு அதிர்ச்சி அடைந்தது. அகனே சொன்னான், இல்ல, இது நிச்சயமா 4 நட்சத்திரம் எட்டும். முன்னாடி அந்த பக்கவாட்டு தாவல பாக்கலையா டீச்சர்? ஷெர்ரி நோட்ல எழுதுனா, நல்ல வேகந்தான், ஆனா அப்படியும் 3 நட்சத்திரம்தான். அரகாவா தன் தாடையை தடவினான். 3 நட்சத்திரம்னா என் ரெலிக் லெவல்ல தான் இருக்குன்னு அர்த்தம். இது ரொம்ப குறைவான மதிப்பீடுன்னு நினைக்கலையா? அகனே தொடர்ந்து தலையசைத்தான். சச்சி சொன்னா, இது சரியான மதிப்பீடுன்னு நினைக்கிறேன். அகனே கத்துனான், ஏன்? இப்போ நீ ஹினாட்டாவை வெல்ல முடியுமா? சச்சி பார்வையை திருப்பினாள். இப்ப சண்டை போட்டா நான் தோக்கலாம், ஆனா நினைவுச் சின்னம் என்கிட்ட சண்டை போட வந்தது இல்ல. அகனே உதட்டை கடித்தாள். ஷெர்ரி இடுப்புல கை வச்சு, அப்படித்தான் என்றாள். வேற உலகத்து ஜீவன்களால வரும் பேரழிவிலிருந்து காப்பாத்தத்தான் நினைவுச் சின்னம் இருக்கு. ஷெர்ரியின் முகம் கடுமையானது. ஆளுக்கு எதிரா வேலை செய்யுதானே இல்ல, அந்த ராட்சசங்களுக்கு எதிரா எவ்ளோ பலமா இருக்குன்னு தான் முக்கியம். இதுதான் நினைவுச் சின்னங்களோட தரவரிசைய நிர்ணயிக்குது. தாங்கும் சக்தி, தாக்கும் சக்தி இல்லாததும், சக்தி சேகரிக்க நேரமாவதும் தான் உன் மதிப்பீடு குறைய காரணம். அரகாவா தாடியை தடவினான். அப்படியா? ஷெர்ரி உதட்டை கடித்தாள். இருந்தாலும் அவர் நினைவுச் சின்னத்துக்கு தரவரிசை பொருந்தாது. ஷெர்ரி ஹினாட்டாவை பார்த்தாள். உடம்பு சக்தியை சூடுறிஞ்சுதோ? ஹினாட்டா கழுத்தை தொட்டான். ஆமா, அப்படித்தான். ஷெர்ரி பார்வையை திருப்பினாள். முன்ன நடந்தது மறுபடி நடக்காம இருக்க உடல் பலத்த கூட்டணும். ஹினாட்டா ஷெர்ரியை பார்த்தார். அது உண்மை. புதிய சூட்டுக்கு இன்னும் அடிப்படை திறன்கள் போதாது. உடல் தாங்காமல் நான் சுலபமா மயங்கிடுவேன். புது சூட் எப்ப எழும்புமோ தெரியாது. அப்போ நம்பகமானது அவன் உடல் வலிமை மட்டுமே. அதான் என்றாள் ஷெர்ரி. ஷெர்ரி விசில் ஊதினாள். இப்ப மைதானத்தை 5000 முறை சுத்து. ஹினாட்டா சரி என்றாள். அரகாவா செத்துடுவே என்றான். சரின்னு மட்டும் சொல்லாதே. ஹினாட்டா ஷெர்ரியை நோக்கினார். அதுக்கு முன்னாடி ஒன்னு கேட்கணும். ஷெர்ரி என்ன என்றாள். ஹினாட்டா என் சிறப்பு நுட்பம் பத்தி என்றார். அரகாவா அதிர்ச்சியடைந்தான். அது சீரியஸா? ஷெர்ரி ரெலிக் நுட்பங்கள் அதன் தன்மையை பயன்படுத்தும் என்றாள். ஹினாட்டா யோசிச்சா. நானாஷியும் அதே கருத்தை சொன்னாள். ஷெர்ரி தன் குறிப்புகளை பார்த்தாள்.
உன் விஷயத்தில் சக்தியை சேகரித்து கையில் வெளியிடும் உத்தியை பயன்படுத்த முடியாதா? ஹினாட்டா கேட்டாள். நீ சீற்ற முஷ்டியைப் பற்றி சொல்கிறாயா? ஹினாட்டா சிஸ்டம் இன்டர்ஃபேஸை பார்த்தா. கோப உடையிலிருந்து பெற்ற திறமை, ஆனால் குத்து தவிர வேறென்ன செய்ய முடியும்? சிஸ்டம் இன்டர்ஃபேஸ் காட்டியது திறன். சீற்ற ஃபிஸ்ட் கலை விளைவு. கை மடக்கும்போது சக்தி சேர்ந்து தாக்குதலில் வெளிப்படும். ஹினாட்டா கீழே பார்த்தா. ஒருவேளை ஷிசுக்கு வாளை பிடித்தாள். ஒருங்கிணைந்த பயிற்சி வாயில். ஷிசுக்கு கண்மூடி ஒரே வெட்டில் பேயை வீழ்த்தினாள். இளஞ்சிவப்பு ரத்தினம் கீழே விழுந்தது. இல்லை, பார்வையின்றி எதிரியை உணர வேண்டும். ஷிசுக்கு கண்மூடி கவனம் செலுத்தினாள். ஷிசுகுவின் கடந்த கால நிழல்கள் அழி செத்தொழி மறைந்து போ. உன்னை பார்க்கவே எரிச்சலாக இருக்கிறது. நீ அருவருப்பானவன். முட்டாள். போதும், இனி காட்சி தராதே. ஷிசுக்கு கண்களை இறுக மூடி ஆரஞ்சு முடிப்பெண்ணை நினைத்தாள். கொலைகாரன். வெடிப்பு நிகழ்ந்தது. எபிஷிமா கைகளை பாக்கெட்டில் வைத்து வந்தான். நீ ஒருமுறை பாதுகாப்பை குறைத்துவிட்டாய் போல. ஷிசுக்கு வாளை பிடித்துக் கொண்டு, எபிஷிமா, என்ன வேணும் உனக்கு? எபிஷிமா சொன்னான், உன்னை டேட்டுக்கு கூப்பிடுறேன். ஷிசுகு முகத்தை திருப்பினாள். வேண்டாம், நன்றி, நீ என் டைப் இல்ல. எபிஷிமா ஒரு ஆவணத்தை காட்டினான். ஏன் பரிமாற்ற விழா குழு போட்டியில் கலந்துக்கல? ஷிசுகு கேட்டாள். குழு போட்டியா? நீ இப்படி சொல்றது அபூர்வம். எபிஷிமா ஆவணத்தை ஷிசுகுவிடம் கொடுத்தான். குரோ ரொம்ப உற்சாகமா இருக்கான்னுதான். அவன் எதிராளி வருவதால் பங்கேற்க விரும்புகிறான். ஷிசுகு ஆவணத்தை பார்த்தாள். அவனுக்கு சண்டை போடுவது ரொம்ப பிடிக்கும். எபிஷிமா பார்வையை தாழ்த்தினான். இது நல்லதுதான்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நடந்தது போல. தலைவர் புன்னகைத்தார். உன்னையும் சிலர் தாக்குவார்கள். ஷிசுகு மௌனமாக இருந்தாள். எபிஷிமா தொடர்ந்தான். அதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஷிசுகு நினைத்தாள், மக்களோடு சண்டையிடுவது. ஷிசுகு ஆவணத்தில் எழுதினார். அன்று அவளை சந்தித்தது தற்செயல் அல்ல. ஷிசுகு ஆவணத்தை எபிஷிமாவிடம் திருப்பிக் கொடுத்தார். சரி, உங்கள் சவாலை ஏற்கிறேன். ஷிசுகு திரும்பிக் கொண்டார். நான் பங்கேற்பது வெற்றி பெறவே. அதற்கு தயாராகுங்கள். எபிஷிமா புன்னகைத்தார். ஆம், வெல்வோம். சுவரில் தீப்பந்தங்கள் ஒளிர்ந்தன. நானாஷியின் வாயிலில் காளை உயிரினம் கர்ஜித்தது. ஹினாட்டா நின்றார். போருக்குப் பின் ஹினாட்டா மூச்சிறைக்க விழுந்தார். இது வேலை செய்யும் என நினைக்கவில்லை, ஆனால் செய்தேன். ஹினாட்டா பல்லை கடித்தார். நான் செய்து முடித்தேன். காளை, குதிரை உயிரினங்கள் மயங்கி கிடந்தன. சிறப்பு நுட்பம். திருவிழாவுக்கு முன்னாள் நீல வானத்தில் அரகாவா கை உயர்த்தினார். திருவிழா சூழல் முன்னாலே உணரப்படுகிறது. லாலிபாப் கொண்ட அகனே பார்த்தார். 3 பள்ளிகளின் கூட்டு திருவிழா இல்லையா? தீபா, நிஷிகோரி, ஷெர்ரியுடன் தூரத்தில் நின்றார். நாங்கள் இங்கே இருக்கிறோம். அகேன் வாயில் லாலிபாப்புடன். இடமறுமை நிகழ்வு அருகில் உள்ளது. நிஷிகோரி சரியாக என்றார். ஷெர்ரி கைகள் கட்டி டெல்ட்ரா தொடர்புகளை பயன்படுத்தினேன். அகனே லாலிபாப் பிடித்து. உங்களை பிடிக்குது டீச்சர். தீபா கண்ணாடி சரி செய்து. ஷிரஹான் எங்கே? அரகாவா திகைத்து. மூத்த தீபா. அரகாவா சாட்சியை நினைத்து. அவள் கிளப் உறுப்பினர் இல்லை. எல்லா உணவு கடைகளையும் பார்க்கப் போவதாகச் சொன்னாள். தீபா, நீங்கள் சொல்வது சரிதான் என்றார். ஷேர்ரி கைகள் கட்டி. நாளை பரிமாற்றத் திருவிழா. 3 அணிகளின் 3 மாணவர்கள். இம்முறை வால்கிரியா, ஓடன், தோர் அகாடமி கூட்டு நிகழ்வு. முதல் நாள் குழு போட்டி, 2ஆம் நாள் தனிநபர் போட்டி. குழு விதிகள் நேற்று தாளில் கொடுக்கப்பட்டன, பார்ப்போம். ஷெர்ரி தண்ணீர் பாட்டில் கையில் பார்த்தாள். குழு போட்டியில் 4 பேர் கொண்ட அணிகள் மாயக்கற்களை சேகரிக்கும். அக்கற்களை இந்த நினைவு சின்னத்தில் வைத்து புள்ளிகள் பெறலாம். டைமருடன் மான்ஸ்டர்கள் தோன்றும். 1 மணியில் அதிக அரக்கர்களை வென்று அதிக புள்ளிகள் பெறும் அணி வெற்றி பெறும். தண்ணீர் பாட்டிலை பிடித்துக்கொண்டு அகனே தலையைச் சாய்த்தாள். மற்ற அணிகளிடமிருந்து சீர்குலைப்பு இருக்கும். சரி. ஷெர்ரி இடுப்பில் கை வைத்து. நிச்சயமாக ஒவ்வொரு அணியின் பிரதிநிதிகளும் இந்த வளையல்களை கை கால்களில் அணிய வேண்டும். ஷெர்ரி நீல விளிம்புள்ள கருப்பு வளையலை காட்டினாள். அரகாவா கேட்டார், அது என்ன? ஷெர்ரி தன் பார்வையை தாழ்த்தினாள். இது வளையலுக்கு 30 கிலோ வரை எடையை கூட்டும் நினைவுச் சின்னம். பிரதிநிதி இவற்றால் கிணற்றை காக்க மற்றவர்கள் பச்சை மஞ்சள் பந்துகளில் 2 சுமக்க வேண்டும். அகனே கேட்டாள், இந்த பந்துகளுக்கு என்ன ஆகும்? அகனே கற்பனையில் மூழ்கினாள்.
ஒரு பந்து உடைந்தால் வளையல் எடை 5 கிலோ கூடும். அகனே கை குறுக்கே லாலிபாப் பிடித்து அதிக எடை 30 கிலோவா? அரகாவா வியப்புடன். கை கால்களில் 30 கிலோ எடை இருக்குமா? அவ்வளவு எடையுடன் நீங்கள் நகர முடியாது. ஷெர்ரி விளக்கினார். 2 பந்துகளும் இழந்தால் தகுதி நீக்கம். அந்த நபர் உடனே போர்ட்டலை விட்டு வெளியேற வேண்டும். தீபா, முதலில் மற்றவர் பந்துகளை அழிப்பது நல்ல உத்தி. ஷெர்ரி, சரியாகச் சொன்னீர்கள். நிஷிகோரி கை இறுக்கி முகம் வெளியேறி நின்றான். சில அணிகள் சேதப்படுத்தும் உத்தியை தேர்வு செய்யும். அகனே, பிரதிநிதி கிணறு காக்கவில்லை எனில் ஆட்டம் முடியும். ஷெர்ரி, அதனால்தான் பிரதிநிதி வலிமையானவராக இருக்க வேண்டும். எல்லோரும் யோசித்தனர். சிலர் தாடை தடவி, மற்றவர் கை கட்டி. இப்ப யார் பிரதிநிதியா வருவாங்க? பரிமாற்ற விழா நாளன்று கூட்டம் அலைமோதியது. பாருங்க இந்த கூட்டத்தை. பெண் நிருபர் கூட்டத்தை காட்டி, இன்னைக்கு 3 படைப்பள்ளி விழாவில் இருக்கோம். மாணவிகள் குழு பலகாரக் கண்காட்சி முன் நின்றது. 2 மாணவர்கள் சேர்ந்து நடந்தனர். வருடா வருடம் நடக்கும், ஆனா இப்ப டிக்கெட் லாட்டரில தான். தேவை அதிகம், உற்சாகமும் உச்சத்துல. பார்வையாளர் நிறைஞ்சாச்சு. இந்த ஆண்டு யார் சிறப்பா இருப்பாங்க? அகனே பச்சை பந்தை முழங்கைக்கு கீழே வச்சா. சரி. அகனே சந்தோஷமா திரும்பி, நீங்க 2 பேரும் ரெடியா? ஹினாட்டா பந்தை தலையில வச்சான். ஆமா. அரகாவா கயிறுக்கி உறுதியா நின்னான். பர்ஃபெக்ட். அகனே அவங்க 2 பேரையும் பார்த்தா. அப்படி நிக்காதீங்க, கோமாளி மாதிரி தெரியுது. ஏனங்க? அரகாவா ஒரு கைய நீட்டினான். சீனியர் மாஹோ, நீங்க கலந்துக்க மாட்டீங்களா? நிஷிகோரி கட்டை விரலை உயர்த்தினார். என் பொருள் உயிர் வாழ ஏற்றதல்ல. நிஷிகோரி, நான் சமைத்து கிளப்புக்கு பணம் சம்பாதிப்பேன். அகனே, தனியாக செய்வது கடினமாக இருக்காதா? அங்கே ஒரு வித்தியாசமான ரோபோ உள்ளது. நிஷிகோரி, பரவாயில்லை, யூட்டா உதவுவார். அகனே, குழப்பமாக, உதவி. ஹினாட்டா, அவர்கள் விரைவில் வருவார்கள். ஹிகாரி அழைத்தாள். அண்ணா. ஹினாட்டா பதிலளித்தார். ஹிகாரி. அரகாவா குழப்பமாக. அண்ணா. அகனே குழப்பமாக. தங்கை. ஹிகாரி தடுமாறி ஹினாட்டாவின் கைகளில் விழுந்தாள். ஹினாட்டா, அதிகம் சிரமப்படாதே, முதல் முறை வெளியே வந்திருக்கிறாய். ஹிகாரி புன்னகைத்தாள். நன்றி. அகனே அவர்களை நெருங்கினான். அகனே, ஹினாட்டாவின் தங்கை அழகாக இருக்கிறாள். ஹினாட்டா அகனேவை பார்த்தார். ஆம், அவள் மருத்துவமனையில் இருந்தாள். ஹினாட்டா ஹிகாரியின் தோளில் கை வைத்தார். இப்போது அவள் நலமாக உள்ளதாக கூறினர். அவங்க இன்னைக்கு போக அனுமதி கொடுத்தாங்க. ஹிகாரி சிரிச்சா. உங்கள பார்க்கறது சந்தோஷம். நான் ஆசாஹி ஹிகாரி. ஒரு சத்தம் கேட்டது. ஹினாட்டா கும்பல் கவனமா கேட்டுட்டு இருந்தாங்க. டீம் போட்டி சீக்கிரம் ஆரம்பிக்கும். எல்லா டீமும் அந்த இடத்துல கூடுங்க. என் டர்ன் வந்துடுச்சு போல. ஹினாட்டா ஹிகாரி கிட்ட, சாரி, நான் போகணும். ஹிகாரி சிரிச்சு பையிலிருந்து பிங்க் துணியை எடுத்தா. பரவாயில்ல, நான் உதவினா போதும். சரி, நானும் ஏப்ரன் கொண்டு வந்தேன். ஹினாட்டா நிஷிகோரிய பார்த்து, சாரி சீனியர் மாஹோ, குக்கிய உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். நிஷிகோரி தம்ஸ் அப் காட்டி, எல்லாம் என் பொறுப்பு. ஹினாட்டா கும்பல் கை அசைச்சு கிளம்பிட்டாங்க. சரி, நான் போறேன். ஹிகாரி புன்னகைச்சா. அட்டகாசமா பண்ணு. ஹிகாரி நிஷிகோரி கடை முன்னாடி நின்னு கீழே பார்த்தா. அவங்க இருப்பாங்களா? பையிலிருந்து பேப்பர் எடுத்தா. அடுத்த வருஷ சீனியர்ஸ். ஷிசுகு கும்பல் மெயின் ரோட்ல நடந்தாங்க. ஹினாட்டா கும்பல் போன பக்கமே. ஷிசுகு அவங்கள பார்த்து முகத்தை சுழிச்சான். தேப்பா கண்ணாடிய சரி பண்ணான். சீனியர் ஷ்ரஹான். ஷிசுகு நட்பில்லாத முகத்தோட மாய ஆராய்ச்சி கழகத்தில் சேர்ந்தாள். க்ளோயி திரும்பி பார்த்தாள். அசாஹி யூடா எபிஷிமா பார்த்தாள். ஆகானே கை கட்டி பல் கடித்தாள். என்னாச்சு? ஏதோ சரியில்லை போல. டெபா கேட்டார். ஷிசுகுவும் பங்கேற்பாரா? ஷிசுகு அழைத்தனர். பங்கேற்றால் வெல்வேன். ஷிசுகு திரும்பினாள். இன்று திருவிழாதானே, நீங்களும் மகிழ்ச்சியாக இருங்கள். அரகாவா கோபமாக, தோற்போம் என்று நினைத்து பேசுகிறீர். அகனே கோபமாக ஷிசுகுவை நோக்கி கை உயர்த்தினாள். உண்மையில், ஆனால் நாம் வெல்வோம். ஷிசுகு நின்றாள். வெல்வோம் என்கிறாயா? ஷிசுகு குளிர்ந்த பார்வையுடன், மூத்த ஷிரஹானுக்கு கடினம்தான், அவள் அணிக்கு சுமையாவாள்.
டெபா கண்ணாடி சரி செய்ய மற்றவர் கோபமில்லை. டெபாவின் கண்கள் நம்பிக்கையுடன் மின்னின. குழு போட்டியில் வலிமை மட்டுமல்ல முக்கியம், அணி உறுப்பினர்களின் நம்பிக்கையும் சோதிக்கப்படும். டெபா பெருமிதமாக தலை நிமிர்த்தினான். என் அணியினர் நல்லவர்கள், முழு முயற்சி செய்வார்கள். அகானேயும் அரகாவாவும் டெபாவை வியந்து பார்த்தனர். மூத்த டெபா ஷிசுக்கு திடீரென திரும்பினாள். என்ன வீண் பேச்சு? ஷிசுக்கு முகஞ்சுளித்து குழுவுடன் நடந்தாள். அணிக்கு தீங்கு செய்யாத வலிமை வேண்டும். பார்வையாளர்கள் மேடையை பார்த்தனர். இப்போது ஷெர்ரி மைக்குடன் மேடையில் நின்றாள். தயாரா? விழாவாயினும் போர்டலில் உயிராபத்து உண்டு. ஷெர்ரி கட்சுமாட்டாவின் தோளில் கை வைத்தாள். அவசர காலத்தில் டெல்ட்ராவின் ஆசிரியர். அவள் உண்மையில் ஆசிரியரானாளா? எங்களுக்கு உதவ இங்கே இருப்பார். மரத்தடியில் ஒரு நீலச் சுழல் தோன்றியது. பாதுகாப்புக்காக போர்டல் முதலாளிகளை அகற்றினோம், ஆனால் மையத்தை அழிக்காதீர்கள். ஹினாட்டாவின் குழு நிமிர்ந்து நின்றது. கால அவகாசம் 1 மணி நேரம். முதல் 10 நிமிடம் மாணவர்களிடையே சண்டை தடை. ஷிசுகுவின் குழுவும் நிலையில் நின்றது. நிச்சயமாக கொலையும் தடை செய்யப்பட்டுள்ளது. பந்துகளை அழிக்கும் போதும் கடும் காயம் ஏற்படுத்துபவர் தகுதி நீக்கம். எனவே சண்டையிடும்போது கவனமாக இருங்கள். ஆரஞ்சு முடி பெண்கள் குழுவும் இருந்தது. சரி, ஷேர்ரி வாய் திறந்தாள். இப்போது 3 குழுக்களும் தொடங்கின. ஏ லீக் அணி போட்டி தொடங்கியது. பசும் காட்டில் டி வகுப்பு போர்டல், பெரும் மரக்காடு, பறக்கும் அணில்வாள். ஹினாட்டா பின் குதித்து முள்ளம்பன்றியை உதைத்தார். கனே ஒரு பொருளை பிடித்து ஓடி வந்தான். அருமையான வேலை. அந்த உடை உண்மையிலேயே அசத்தலாக இருக்கிறது. ஹினாட்டா முகத்தில் வியர்வையை துடைத்தார். ஒரே குறை என்னவென்றால் அது மிகவும் களைப்பாக இருக்கிறது. அரகாவா சிரித்தார். இருந்தாலும் உடை முன்பை விட நல்லதாக இருக்கிறது, இல்லையா? ஹினாட்டா, பேராசிரியர் ஷெர்ரியின் வழிகாட்டுதலால்தான் என்றார். தேபா ஒரு கையில் தண்ணீர் பாட்டில், மறு கையில் கல். சரி, நம்மை சுற்றி என்ன நிலைமை? ஹினாட்டா திரும்பி தேபாவை பார்த்தார். அருகில் யாரும் இல்லை. ஆனால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அகானே அரகாவாவை பார்த்தார். நாம் உள்ளே வந்து கிட்டத்தட்ட 10 நிமிடங்கள் ஆகிவிட்டன, இல்லையா? அரகாவா தோளில் கத்தியுடன். அப்போதுதான் அணிகளிடையே குறுக்கீடு அனுமதிக்கப்படுகிறது. கடிகாரம் 1 நிமிடம் 27 காட்டியது. சரியாக. அணி போரில் எதிரணியை சந்திப்பதை தவிர்ப்பதே முக்கியம். மந்திரக் கற்களை சேகரிக்க முடியுமா என்பதுதான் முக்கியம். தேபா அருகிலுள்ள மரத்தை பார்த்தார். கடந்த முறை போல் ஏதும் நடக்காது என நம்புகிறேன். திடீரென ஏதோ பறந்தது. அகானே நின்றார். ஹினாட்டா நெற்றி சுருங்கினார். அனைவரும் விரைவாக திரும்பினர். மரங்கள் வெட்டப்பட்டிருந்தன. அவர்கள் நமக்கு எளிதாக்க மாட்டார்கள் போல் இருக்கிறது. ரெய்கோ கையில் ஒரு சங்கிலி ரம்பத்துடன். அவ்வளவு எளிதா நம்மளை விடுவார்கள்னு தெரியல. திரையில அகனே முகம் சுழிச்சு தெரிஞ்சது. ஏற்கனவே ஒரு குழு நகர்வு செய்யறதா தெரியுது. ஷெர்ரி கை கட்டி மேல பார்த்தா. தூரத்தாக்குதல்ல ஜாக்கிரதைன்னு சொன்னேனே. கட்சுமதா கணினி திரைய பார்த்துட்டு, நம்மால ஒன்னும் செய்ய முடியாது. ஹினாட்டா ரியாக்ட் ஆகலனா அவங்க கையில சிறப்பு பொருள் இருக்கணும். திரு கோன்சோ பேச ஆரம்பிச்சார். நீங்க சொன்னது சரிதான். ஒடிஷியஸ் அகாடமி 1ஆம் ஆண்டு ரெய்கோ ஹனசாகிதான் போல. ரெய்கோ சங்கிலி ரம்பத்தை பிடிச்சு சாஞ்சா. தயாராகும்போது மறைஞ்சு சத்தமில்லாம சுட்டா. அமைதியான துப்பாக்கி வீராங்கன. ஷெர்ரி தாடைய தடவி ஒடிஷியஸ் போர் நிபுணர்னு நினைச்சா. திரு கோன்சோவும் ஒளிபரப்பு திரைய பார்த்தாரு. ஆனா இது ஹினாட்டா குழு இடத்த காட்டிடுச்சுன்னு அர்த்தம். கட்சுமதா ஷெர்ரிய பார்த்தா. நீங்க நிஜமாவே ஆசிரியர் ஆயிட்டீங்க. ஷெர்ரி கட்சுமதா பக்கத்துல கை கட்டி நின்னா. நிச்சயமா. உங்கள் பக்கமெல்லாம் சரியா? கட்சுமதா ஒரு கையை உயர்த்தினார். நிச்சயமாக. பாதுகாப்பிற்காக குழு 3 மானிட்டருக்கு அருகில் இருங்கள். கட்சுமதா கணினித் திரையை கண்காணித்தபடி அமர்ந்தார். முந்தைய முட்டாள்கள் போல் இல்லாமல் நாம் சரியான நடவடிக்கை எடுத்துள்ளோம். ஆனால் ஷெர்ரி மந்திர வாயிலை பார்த்தார். என்ன பிரச்சனை? ஒரு சிறு விரிசல் மின்னியது. ஏதோ என்னை உறுத்துகிறது. ரெய்கோவின் எதிர்பார்ப்பு போல் தொலைநோக்கி பிடித்த ஆரஞ்சு தலை சிறுவன் ஒருவன் வெளியேறினான். ரெய்கோ பார்வையிட்டாள். நிச்சயமாக. ரெய்கோ துப்பாக்கியை குறிவைத்தாள். பி பிரிவிலும் கூட ஓடிசியஸ் தனித்து நிற்கிறார். அதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆரஞ்சு தலை சிறுவன், முந்தைய கணக்கை தீர்க்கப் போகிறேன் என்றான். அவன் வெறும் வகுப்பு உயர்வால் பி பிரிவுக்கு வந்தானாமே. அவன் திமிராக இருக்கிறான். தேபா தொலைநோக்கியால் பார்த்தாள். அந்த 2ஆம் ஆண்டு மாணவர்கள் ஏ பிரிவைச் சேர்ந்தவர்கள். நம்மைச் சுற்றியுள்ள பலவீனர்களை அழித்தால் அவர்கள் வீழ்வார்கள். ரெய்கோ புருவம் சுளித்தாள். எனக்கு தெரியும். தேபாவின் கீழே புகை மூடியிருந்தது. ரெய்கோ துப்பாக்கியுடன். அப்படித்தான் தெரிகிறது. அவள் அருகிலிருந்த சிறுவன்.
மண்டியிட்டு அது ஒரு தொல்பொருளா யோசிக்கையில் அவர்கள் மந்திரப் பொருள் ஆராய்ச்சிக் குழுவினர் ரெய்கோ மண்டியிட்டு சத்தம் அது என்ன ஹினாட்டா திடீரென குதித்தார் ரெய்கோ பற்களை கடித்தாள் சற்றுமுன் தூரத்திலிருந்தாரே அருகிலிருந்த சிறுவன் அதிர்ச்சியுடன் எப்படி இங்கு வந்தார் ஹினாட்டா உதைத்தார் ரெய்கோவின் குழு விரைந்து ஓடியது ஹினாட்டா கத்தினார் தப்பவிடமாட்டேன் ஹினாட்டா பின்தொடர்ந்தார் தரையிறங்கி புருவம் சுழித்தார் சிறுவன் புன்னகைத்தான் கவனித்தீர்களா பட்டாம்பூச்சி பறந்தது ஹினாட்டா கை இறுக்கினார் உடைக்க மிக நெருக்கமாயிருந்தேன் காட்டில் வெண்கம்பிகள் விரிந்திருந்தன வேகமாக நகர்ந்தாலும் கம்பியில் சுதந்திரமாக நகர முடியாது சரியா சிறுவன் கையை உயர்த்தினான் இது என் 3 நட்சத்திர பொருள் 1000 எல்லை ஹினாட்டா ஆச்சரியப்பட்டார் அசையாதே நகர்ந்தால் காயப்படுவீர்கள் புரிந்தது எப்போது பையன் திமிராக சரி செய்யுங்கள் ரெய்கோ உத்தரவை பெற்று துப்பாக்கி உயர்த்தினாள் வாள் வெட்டி அரகாவா ஹினாட்டா அருகில் தோன்றினார் அரகாவா வாளுடன் ஹினாட்டா முன் நின்றான் எங்களை மறந்துவிட்டீரா ரெய்கோ குழப்பமாக இடதுபுறம் பார்த்து முகஞ்சொலித்தாள் அது ஆபத்தானது அகனே பீரங்கியுடன் இது குழு போர் மறக்காதீர் ரெய்கோ அருகில் பையன் முகஞ்சுளித்து கம்பி வெட்டும் பொருள் உள்ளதா ஹினாட்டா போர் நிலையில் சீனியர் தீபா எங்கே தீபா வாளுடன் தலைவனை தடுக்கிறார் உங்களிடம் விடுகிறோம் தீபா கருப்பு முடி பையனை பார்த்தார் அரகாவா பின்னால் பார்த்தார் முக்கியமாக இது நம் பொறுப்பு பந்தை உடைத்தால் சீனியரை இழுப்போம் ஹினாட்டா தெரியும் என்றார் ஹினாட்டா புருவம் சுருக்கி ரெய்கோவின் குழுவை பார்த்தார் முன்பு பார்த்தவன் ஒடிஷியஸ் அகாடமி ஏற்பாட்டாளர் ரின்னும் அங்கிருக்க வேண்டும் ஹினாட்டா கையை இறுக்கினான் சீனியர் தீபாவை பார்க்கப் போனாளா இல்லை அருகில் உள்ளாள் ஆனால் சரியாக கண்டுபிடிக்க முடியவில்லை ஆரஞ்சு முடி பெண் ஹினாட்டாவின் பின்னால் வந்தாள் அவள் எங்கே ஹினாட்டா திடுக்கிட்டு திரும்பி தப்பினான் பெண் அரகாவாவை தாக்கினாள் ஹினாட்டா அதிர்ச்சியடைந்தான் முடிந்தது தகுதி நீக்கம் ஆபத்து விரைவில் போர்ட்டலை விட்டு வெளியேறுங்கள் அரகாவா கேட்டார் என்ன ஆரஞ்சு முடி பெண் கையில் கத்தி மன்னிக்கவும் யூதா கத்தியை முன்னோக்கி நீட்டி அவள் திரும்பினாள் இது எல்லாம் விளையாட்டின் ஒரு பகுதி தெரியுமா